வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சோலார் எலக்ட்ரிக் ஃபென்சிங் 50 வாட் சோலார் ஸ்ட்ரீட் லைட். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான், கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜில். இந்த காலேஜுக்கு வந்து நம்ம வந்து சோலார் எக்யூப்மெண்ட் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்டோட லேபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் குக்கர், சோலார் ட்ரையர், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் வந்து சோலார் எலக்ட்ரிக் ஃபென்சிங், சோலார் ஸ்ட்ரீட் லைட், சோலார் அக்ரிகல்ச்சர் பம்பிங் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் அண்ட் சோலார் ஸ்ட்ரீட் லைட். இது வந்து எதுக்கு இந்த சோலார் ஃபென்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இதில் மொத்தம் 2 ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் 2 ஹாஸ்டல் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்டலோட டெரஸில் தான், அந்த ஹாஸ்டலோட மொட்டை மாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கே வந்து சோலார் ஃபென்சிங் வந்து ஹாஸ்டல் மாடியில் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி, சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு நேச்சரான பிளேஸில் தான். அதனால் இங்கே வந்து குரங்கு தொல்லை அதிகம் இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே சோலார் ஃபென்சிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் அந்த சோலார் ஃபென்சிங் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டீன் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அமைகிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க காலேஜ்லேருந்து. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்லேருந்து டீன்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால் இங்கே ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே, சோலார் தேவையான எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். A to Z சோலார் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் அமைகிறதுக்கு டீன் சார் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய நன்றி. நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 100 வாட்ஸில் 2 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் ஓவரால் 3 பேனல், ஒரு பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸில் 3 பேனல் இருக்கும். ஒரு 100 வாட்ஸ் பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் ஃபென்சிங்க்கும், 2 100 வாட்ஸ் பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து சோலார் ஃபென்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோ பவர் அப்ளைன்சஸ், லோ பவரில் தான் கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல், 12 வோல்ட் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டஸ்ட் டான் ஆப்ரேஷன் கிடையாது, 24 ஹவர்ஸ் ஆப்ரேஷன். ஏன்னா 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங்கில் சப்ளை இருந்துகிட்டு இருக்கணும். டே நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அனிமல்ஸும் உள்ளே வரக்கூடாதுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கையாவோட சோலார் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் டைப்பு 100 AH பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி சோலார் எனர்ஜைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எனர்ஜைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பவர், ஹை பவர்னு மொத்தம் 2 மோட் இருக்குது. நம்ம வந்து ஹை பவரில் வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அனிமல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். லோ பவரில் வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அனிமல்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து 2 மோட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோ பவரில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா குரங்கு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு அதில் மேலே படும்போது அது சின்ன ஒரு இது பட்டு ஓடுறதுக்காக மட்டும் தான் வச்சுருக்குறோம். எந்த விதமான ஹெல்த் இன்ஜுரியோ எதுவும் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொடுக்கல. அதனால் லோ பவரில் ஆல்வேஸ் இருக்கும். 24x7 வந்து பார்த்திங்கன்னா லோ பவரில் இருக்கும். ஈவன் நம்ம போட்டிருக்க பேட்டரி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா GI தான். GIயில் எல் ஆங்கிள், GI ரவுண்ட் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வர்ற ஃபென்ஸ் ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 kg ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 kg வந்து ஏன்னா நமக்கு வந்து 14 16 ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது, ரொம்ப இது பவர்ஃபுல்லாகவும் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர்ற அந்த வால்லே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஃபீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரில் பண்ணியிருக்கோம். ட்ரில் பண்ணி உள்ள போஸ்ட்டை இது பண்ணி அதுக்கு மேலே கெமிக்கல் அது எல்லாமே போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இழுத்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து உடஞ்சி வராத அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரீல்ஸ் அண்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அதில் இருக்கும். அதுக்கு பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்க இந்த இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 லைன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட ஃபென்சிங் ஒயர் வந்து தொங்காமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து பியூர் அலுமினியம் ரீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அலுமினியம் ரூல்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதான் லைஃப் வரும். மற்ற ரீல்ஸ் நீங்கள் வந்து GIலையோ இல்லை MS மிக்ஸில் போடுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஆனில் இருக்கும்போது லோ பவரில் அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமல் வந்து டச் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் டச் இது தொட்டுட்டு ஓடிடும். ஏன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுனால. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் இதுலேருந்து தான் குரங்கு உள்ளே இறங்குறதுனால நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்ஸ் மூலமாக நம்ம வந்து சேஃபாக பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வந்துட்டு போகிறது இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஒயர் போட்டிருக்கோம். காப்பர் ஒயர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எர்த்திங் கொடுத்துருக்கோம். காப்பர் பாண்டட் கெமிக்கல் எர்த்திங் தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் எர்த்திங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். காப்பர் ஒயர் கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எர்த் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு 2 சோலார் ஸ்ட்ரீட் லைட் 50 வாட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோருங்கிற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் தான் வச்சுருக்கிறோம். அந்த ஹைட்டில் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வியூ நல்லா கிடைக்கும். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூமினன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் நீங்கள் நம்ம இது பார்க்குறத விட வந்து பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் லெவல் அதிகமாகவே இருக்கும். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இண்டோர் கேம்ஸ் விளையாடுறதுனாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து ரீட் பண்ணுறதுனாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈவினிங் ஆஃப்டர் 6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இது ஈவினிங் டைமில் எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமோட் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ரேட்டடாகவும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 12 ஹவர்ஸ் பேக்கப் வரும். 12 ஹவர்ஸ் பேக்கப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இதான் நீங்கள் அதோட ரிமோட்டு. இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. நல்ல குவாலிட்டியான லைட் தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் தட் மட்டும்தான் பேட்டரியில் கொஞ்சம் டவுன் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது மூலமாகவே நம்ம வந்து ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. இதில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி தான். இன்பில்ட் லைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி இருக்குது. 50 வாட்ஸ் எல்இடி லைட்டு, 100 வாட்ஸ் பேனல். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1.5 lakhs, அதாவது 2 பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபென்சிங் செட்டப் ப்ளஸ் 2 பில்டிங்க்கான 4 ஸ்ட்ரீட் லைட் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.